இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ரோஸ்டட் சன்னா டேட்ஸ் ப்ரௌனி தான் எனக்கு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அண்ட் ஹெல்தியும் கூட. இதுக்கு ரொம்ப பொருள்லாம் எதுவும் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்டட் சன்னா, டேட்ஸ், ஹனி, டார்க் சாக்லேட்டு. ஹனி அடிஷ்னல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ்டட் சன்னா வந்து நம்ம 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஊற வச்ச டேட்ஸ் ஒரு 10 டேட்ஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட்காக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இது 3த்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற வச்ச டேட்ஸுன்றதுனால அது ஒரு லிக்விட் ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும். நமக்கு பொட்டுக்கடலையும் டேட்ஸும் சேர்ந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு நான் அமுல் சுகர் ஃப்ரீ டார்க் சாக்லேட் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு பவுலில் சாக்லேட் பீஸாக போட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்கிட்சியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஹாட் வாட்டர் அப்படின்னா நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லாவே கிடச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சிஸ்டன்சி எடுத்ததுக்கப்புறம் எந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேனோ அந்த பவுலில் அடியில் பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சாக்லேட் அப்படி தான் அடியில் ஒட்டாமல் நல்லா இருக்குன்றதுக்காக அடியில் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரோஸ்டட் சன்னா வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஆனால் ரெடி பண்ணி வச்சுக்க அமுல் சாக்லேட்டு மெல்ட்டையும் பார்த்தீங்கன்னா இது மேலே அழகாக பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட்னாலே மோஸ்ட்லி ஹெல்தி தாங்க. அண்ட் சுகர் ஃப்ரீ கூட. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பிங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சாக்லேட்டுன்றது. ஆனால் ஹெல்தி சாக்லேட் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு நான் என்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்யூஸ் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 10 கேஷ்யூஸ் எடுத்துக்கோங்க. அந்த கேஷ்யூஸ் நல்லா ரெண்டாக உடையிற அளவுக்கு லைட்டாக இடிச்சுக்கிட்டு அந்த சாக்லேட் இருக்கு இல்லையா, அது மேலே தூவி விட்டுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் மட்டும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து பாருங்கள். ரொம்பவே எம்மியாக இருக்கும். பார்க்கவுமே டெலிஷியஸாக இருக்கும். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னிக்கர்ஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸாக்டாக ஸ்னிக்கர்ஸ் டேஸ்ட் தான் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஹெல்தி கூட. என் தம்பிங்களுக்கு ரொம்ப சாக்லேட்னா நேச்சராகவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவானுங்க. ஆனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாக்லேட் கொடுக்கும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவனும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.